அதாவதுங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல தாமதம் ஆகிறதுக்கு மத்திய அரசின் பங்கு இருக்குது. அதில் ஒன்றும் தெர் இஸ் நோ டூ ஒப்பீனியன். ஏன்னா சென்சார் போர்டு வந்து மத்திய அரசின் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. இப்போ அவங்க சொல்கிற விஷயம் கோர்ட்டில் நடக்கிற தகவல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு இந்த படத்தை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறத சென்சார் போர்டு வந்து தாமதப்படுக்குது, இழுத்தடிக்குது அப்படின்றது நமக்கு புரியுதுங்க. உதாரணத்துக்கு இப்போது இந்த படத்தை தயாரிப்பவர்கள் டிசம்பர் மாதமே ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கில் ஐ எம் நாட் ஷுர் அதை போட்டு காமிச்சிட்டாங்க. அப்போ அதை பார்த்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் வந்து தணிக்கை குழு உறுப்பினர்கள் வந்து இதில் இந்த இடத்த வந்து நீங்கள் நீக்கணும், இந்த இடத்த வந்துட்டு மியூட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னதை ஒரு வாரம் கழித்து தயாரிப்பாளர்கள் மொத்தத்தையும் ஏற்றுக்கிட்டு வாட் எவர் சஜஷன்ஸ் பை சென்சார் போர்டோ அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மாற்றி திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை திருப்பி அந்த சென்சார் போர்டில் பார்த்து அவங்க வந்து ஓரலாக சொல்லிட்டாங்களாம், ஓகே நவ் இட்ஸ் ஃபைன், உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் வந்து 2-3 நாளில் வந்துடும் நாங்கள். ஸோ இவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஜனவரி 5 படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 5ஆம் தேதி வந்து என்ன சொல்கிறாங்க சென்சார் போர்டுனா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த படத்து மேலே. ஆகவே இராணுவ வீரர்கள் மத உணர்வுகள்லாம் பாதிக்கிற மாதிரி, ஆகவே உங்களது ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அங்கே நீங்கள் போய் பார்த்துங்கன்றாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஒரு 500 கோடி பிஸ்னஸ் நடந்துருக்குது, உலகம் பூரா பாதிக்கும். ஆகவே அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து